ஹை ஃப்ரெண்ட்ஸ், அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள்கிட்ட திரும்பவும் டிராகன் படத்தோட இன்டர்வியூல கோட் படம் 485 கோடி வசூல் பண்ணதா அனௌன்ஸ் பண்ணீங்க. அந்த படத்தோட பட்ஜெட் க்ளோஸ் டு 400 கோடின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு படம் எந்த வகையில யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டதுக்கு படத்தோட தியேட்ரிக்கல் கலெக்ஷன் மட்டும்தான் 485 கோடி. ஸோ இதோட நான் தியேட்ரிக்கல் பிசினஸ் எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் எங்களுக்கு. பட் ஸ்டில் ஒரு பெரிய ஹீரோக்கு இவ்வளோ சேலரி கொடுத்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல ரிஸ்க் எடுக்கணுமா? ஒருவேளை படம் ஓடலன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா முதல் நாள் ஓப்பனிங் மட்டும் ஹீரோ கையில இருக்கு, அதுக்கப்புறம் படம் நல்லா இருந்தா ஓடும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு உண்மைதான். பட் ஆனா பெரிய ஹீரோ படங்களுக்கு ப்ரீ பிசினஸ் சூப்பரா இருக்கும். படம் ரிலீஸ்க்கு முன்னாடி டேபிள்லயே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் வந்துடும். ஸோ தியேட்டரிக்கலா வர்ற கலெக்ஷன் எல்லாமே அடிஷனல் ப்ராஃபிட் தான். ஸோ பெரிய ஹீரோ படங்கள் பெரிய பட்ஜெட்ல இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் உங்களுக்கு ப்ரீ பிசினஸ்லயே வந்துடுறதால ஒரு 80% ரிஸ்க் இல்ல. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சரியா போகலன்னா கூட நம்ம கரெக்டா பிசினஸ் பண்ணியிருந்தா மிகப்பெரிய இழப்பு வராது அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு தடவை அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் இதை சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா கோட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே நிறைய பேர் இதை கேட்டாங்க. அதாவது ஒரு குரூப் 400 கோடி வசூல் பண்ணதே ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு குரூப் 400 கோடிக்கு படம் எடுத்து 480 கோடி வசூல் பண்றதுல என்ன ஒரு ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை நம்ம ஆல்ரெடியே பார்த்திருக்கோம். அதுக்கான ரீசன் எல்லாருமே தியேட்ரிக்கல் ப்ராஃபிட்டை மட்டும் தான் வச்சு பேசினாங்க. பட் கோட்டோட ஓடிடி ரைட்ஸ் மட்டுமே 110 கோடிக்கு சேல் ஆச்சு. இப்பதான் ஓடிடி டவுனா இருக்கு. அண்ட் சேட்டலைட் ஆல் லாங்குவேஜஸ்க்கும் 93 கோடிக்கு ஜி நெட்வொர்க் வாங்கினாங்க. தென் அதே மாதிரி ஆடியோ ரைட்ஸ் 26 கோடி. ஸோ இதுவே 229 கோடி கிட்ட வந்துச்சு. ஸோ இதோட ஜஸ்ட் தியேட்ரிக்கல் ப்ராஃபிட் ஒரு 50 கோடின்னு வச்சுக்கிட்டு இதோட சேர்த்தா மொத்தமா 230 கோடி கிட்ட வந்துருச்சு. ஸோ 230 கோடி ப்ராஃபிட்ன்றது மிகப்பெரிய ஒரு நம்பர். ஸோ பெரிய ஹீரோக்கள் பின்னாடி ப்ரொடியூசர்ஸ் வந்து கோடி கணக்கில் சம்பளம் கொடுத்து தேடி போறாங்கன்னா அதுக்கான காரணம் இதுதான். அண்ட் இந்த அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர் எந்த பெரிய ஹீரோ படங்களுக்கும் எவ்வளவு சம்பாரிச்சோம் அப்படின்றதெல்லாம் ஓப்பனா எக்ஸ்பிளைன் பண்ணதே இல்லை. கலெக்ஷன் ரிப்போர்ட்டும் ஓப்பனா அறிவிச்சு தென் ப்ரீ பிசினஸ் பத்தியும் கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற டிராகன் படத்துலயுமே அவங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட்டா பிரதீப் ரங்கநாதன் வச்சு 37 கோடியில படம் எடுத்துட்டு ரிலீஸ்க்கு முன்னாடியே டேபிள் ப்ராஃபிட் வந்துடுச்சு. இனிமேல் தியேட்டரிக்கலா வரதெல்லாம் அடிஷனல் லாபம் தான் மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கிறதால தான் நெக்ஸ்ட் எஸ்டிஆர், சிவகார்த்திகேயன் தொடர்ந்து மிகப்பெரிய லைனப்பும் வச்சிருக்காங்க. ஸோ நிறைய பெரிய பெரிய தயாரிப்பாளர்களை தடுமாறிட்டு இருக்கிற இடத்துல பேக் டு பேக் எல்லா ப்ராஜெக்ட்டுமே செம்மையா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிராகனுக்கும் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ அதுவுமே அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட்டா தான் ஆக போகுது. பட் படம் நல்லா இருக்கா இல்லையன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.